உங்கள் மேல் இறைவன் படும் ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றினால் போதுமானது. உங்கள் விருப்பத்தையும் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் இறைவனே தானாக முன்வந்து அதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கி காரண காரியங்களை உருவாக்கி அதை உங்களை வெற்றி பெற செய்வார், அனுபவிக்க. சரி, கடவுளுடைய ஆசைய நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுதான் நம்மளுடைய எண்ணம். தொடர்ந்து எண்ணங்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு இல்லையா? அந்த எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்கள்ல நேர்மறை எண்ணம், எதிர்மறை எண்ணம், ரெண்டு எண்ணங்கள் வருகின்றதா? அதில் நேர்மறை எண்ணங்கள் தான் கடவுளுடைய ஆசை. எதிர்மறை எண்ணங்கள் முன் ஜென்மத்து ஊழ்வினை கர்மா. அந்த எதிர்மறை எண்ணங்களை சிந்தனைகளை தொடர்ச்சியாக அதுவும் வரும். என்ன, அதை ஓரந்தள்ளி ஒதுக்கி வச்சுட்டு நேர்மறை எண்ணங்களான கடவுளின் ஆசைகளை நாமல் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்த 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 வாழ்க்கை ஒரு பூஞ்சோலையாக மாறிவிடும். தனுசு ராசியில் பிறந்த எனது அருமை சகோதர சகோதரரை உங்கள் அனைவருக்கும் எனது பணிமன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களின் மேலான அன்பான ஆதரவை தந்துள்ளுமாறு பணிவன். தற்சமயம் கடவுள் உங்களிடம் எதையெல்லாம் விருப்பப்படுகிறார் என்று முதல்ல தொழில, உத்தியோகம், வேலை, குறிப்பா உத்தியோகம். இது சம்பந்தமா கொஞ்ச நாளா உங்களுக்கு ஒரு பயம், ஒரு குழப்பம். செஞ்சுட்டு இருக்கிற வேலை தொடருமா, லாபமா நடக்குமா, இல்ல இடையில நஷ்டம் தடை ஏற்பட்டு போயிடுமா, இல்ல வேற வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்துருமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. படிச்சு முடிச்சிட்டு இருக்கிற மாணவர்கள், இளைஞர்கள் பிளேஸ்மெண்ட்ல வேலை வாய்ப்பு நமக்கு கிடைக்காம போயிருச்சு, நாம வெளியே வந்து வேலை கிடைக்குமா, எங்க போய் தேடுறது, நம்ம என்ன பண்றது, அடுத்த ஸ்டெப் நம்மளது என்னங்கிற குழப்பம், சந்தேகம் வந்துருச்சு. தினக்கூலிக்கு, கான்ட்ராக்ட் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு, கூட வேலை செய்யறவங்க, மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க, சக தோழர்கள் தகராறு, வம்பு வழக்கு, போட்டி பொறாம போட்டு கொடுக்கறதுன்னு சொல்லி பிரச்சனையை உருவாக்கி அந்த வேலைக்கு தொடர்ந்தே போலாமா, இல்ல வேற முதலாளிகிட்ட வேற இடத்துக்கு போயிடலாமா அப்படிங்கிற குழப்பம், சந்தேகம் வந்துருச்சு. நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க முழுக்க வந்து உங்க மனசுல ஆக்கிரமிச்சிருக்கிற எண்ணங்கள் பூராமே தொழில், உத்தியோகம், வருமானம், எதிர்காலம். தொழிலை மாத்தலாமா, புது தொழிலுக்கு போலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, எதை செஞ்சா நம்ம முன்னேறலாம், என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற குழப்பம்தான். சரியா? கொஞ்சம் வயசுல மூத்தவங்க பெரியவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் தொந்தரவு பண்ணும். குறிப்பா வந்து வயிற்று கோளாறு, இறப்பை, உணவு குடல்கள் அல்லது நரம்பு சார்ந்த வலது பக்கத்துல தொந்தரவு பண்ணும் வயசுல மூத்தவங்க பெரியவங்களுக்கு. அதனால உணவு விஷயத்துல பெரியவங்க தயவு செய்து தனுசு ராசியில் பிறந்த வயசில் மூத்தோர்கள், தாத்தா பாட்டிகள் உணவு விஷயத்துல கவனம் செலுத்தணும். உங்க பிள்ளைக்கு, உங்க பசங்களுக்கு, இந்த தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு 1000 பிரச்சனை, 1000 அவமானம், எங்க போனாலும் தடை, எதை செஞ்சாலும் தடை, அவமானம். சொல்றது புரியுதா? அதனால நீங்க அவங்கள வந்து தொந்தரவு பண்ணிட்டு, சிக்கல் பண்ணிக்கிட்டு, என்னை பார்க்கல கவனிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கணவன் மனைவிக்குள்ளார, அவங்க குடும்பத்துக்குள்ளார பிரச்சனை பண்ணிக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நீங்களே சுயமா எதை சாப்பிட்டா சேரலாங்கிறத முறைப்படி அடுத்த 2.5 வருஷத்துக்கு சனி பயிற்சி வர வரைக்கும் உணவு விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். இல்லாவிட்டால் நரம்பு சார்ந்த வலது பக்கத்திலேயும் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு சனீஸ்வரன் குடும்பத்தையும் தொழிலையும் தர வேண்டிய கிரகம். உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துல இருந்து இந்த வாரத்துல இருந்து போயிட்டு இருக்கு. இந்த உத்திரட்டாதி 1ஆம் பாதம் 2, 3, 4ஆம் பாதங்கள் வரைக்கும் 2026 ஏப்ரல் மாசம் வரைக்கும் உத்திரட்டாதியில தான் போயிட்டு இருக்கும். உத்திரட்டாதிங்கிறது சனீஸ்வரன். அப்படிங்கிறப்ப நல்ல சனீஸ்வரன் நல்ல பலம் எடுத்து பலமோடு ராசிக்கு 4ஆம் இடத்துல போய் உட்கார்றப்ப உங்களுடைய சுகம் அத்தனையும் கேள்விக்குறியாக்கி விடும்.
யாரெல்லாம் ஆதரவா இருந்தாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சிக்கு பக்கத்துணையா இருந்தாங்களோ அத்தனை பேரை பகையாக்கிடுவீங்க. விரோதிய நீங்கள தான் மாத்துவீங்க, அவங்க மாற மாட்டாங்க. நீங்க மாத்திடுவீங்க அவங்கள. வேலை தேடிக்கொண்டிருக்கும் நண்பர்கள் நிச்சயம் இந்த வாரம் வேலை கிடைக்க போகுது. குறிப்பா மின்சாரம், கரண்ட் தயார் பண்ற அல்லது அது சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்கள், பேட் பார்ட்ஸுகள், அது சம்பந்தப்பட்ட ரா பொருட்கள் இதெல்லாம் உற்பத்தி பண்ற கம்பெனில, சரியா, வடக்கு இல்லைன்னா மேற்கு திசையில நிச்சயம் முயற்சி எடுத்தால் கெட்ட நேரம் நடந்தாலும் சரி நல்ல நேரம் நடந்தாலும் சரி அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வேலை வாய்ப்பு இந்த வாரம் சூழ்நிலை வண்டி வாகனம் போக்குவரத்துல ஜாக்கிரதை. 4000ங்கிறது வாகனம் சம்பந்தப்பட்ட இடம். அங்கதான் போய் சனீஸ்வரன் உட்காந்துக்கிட்டு இருக்குது. வேகமா ஓட்டுறேன். வண்டி வாகன விஷயத்துல முன்னெச்சரிக்கை கண்டிப்பா அவசியம். குறிப்பா 2026 இயற்கையான பரிகாரம். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, கட்டுறது தான். கடனா லோனா போட்டு கடனாளியாகி வீடு கட்டடம் கட்டினா இயற்கையா பரிகாரம் ஆகி போயிடும். வீடு கட்டி முடிக்க முடியாது, தடங்கள் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த தடங்களும் அந்த வீடு கட்டுற தொழிலாளிகளும் அவர்கள் பண்ற பிரச்சனைகளும் சனீஸ்வரன் கொடுக்கிற பரிகாரமாக போய்விடும். வேற எதுலையும் பிரச்சனை பண்ணாது. அதனால நண்பர்களே, நீங்கள் கையில காசே இல்லைனாலும் பரவாயில்ல, யார்ட்டையாவது கடனை ஒன்றை வாங்கி லோனை போட்டு முயற்சி பண்ணி ஒரு லோன் வாங்கி ஒரு நிலத்தின் மேல போடுங்க, ஒரு வீடு கட்டுங்க. ஏதோ சனீஸ்வரன் கொடுக்குற குடும்பத்திலையும் வெளியிலையும் தொழிலையும் கொடுக்குற அத்தனை பிரச்சனையும் நீங்க கட்டுற வீட்டு மேல போயிடும். உங்களை விட்டுரும், தொழிலை விட்டுரும், உத்தியோகத்தை விட்டுரும், குடும்பத்தை விட்டுரும். இதுல நீங்க எல்லாம் நிம்மதியா இருப்பீங்க. வீடு தான் பிரச்சனையா இருக்கும். பரவாயில்ல, 2.5 வருஷம் அடுத்த சனி பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் நல்லா சிறப்பா பண்ணிக்கலாம். ஆனா சனிக்கு பரிகாரமாக அசையா சொத்து, அதுக்கு முயற்சி. மூல நட்சத்திரம் தனுசு ராசியில நீங்க பிறந்திருந்தீங்கன்னா 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:19 இருந்து 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 3:50 வரைக்கும், அதாவது 20ஆம் தேதி 21, 22, 23 இந்த தேதிகள் மிக சிறப்பான தேதிகளாக வந்துள்ளது. தயவு செய்து மூல நட்சத்திரத்தில் பிறந்த சகோதர சகோதரிகளே, குறிப்பா படித்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளே, கடைசி வருஷம் முடிச்சுட்டு வெளியே வர தயாராக இருக்கும் எனது மகனை போல உள்ள நண்பர்களே, வடக்கு மேற்கு திசையில நான் சொன்ன இந்த தேதிகள்ல வேலைக்கு முயற்சிடுங்க. வேலை நிச்சயம் கிடைச்சிரும். 18ஆம் தேதி, 20ஆம் தேதி, 23ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிலிருந்து 24ஆம் தேதி மதியம் 1:30 மணி வரை நாட்கள் சரியில்லை. இந்த நாட்கள்ல போய் வேலை தேடுறேன், வேலைக்கு சிபாரிசுக்கு போறேன், ஒரு பெரிய மனுஷனை பார்க்க போறேன், அதிகாரியை பார்க்க போறேன், இந்த மாதிரி போய் கேட்டீங்கன்னா தோல்வி. ஒரு வேலை நிர்பந்தம் வந்துச்சுன்னா ஒரு தடவைக்கு 4 தடவை முன்கூட்டியே செஞ்சு பார்த்துக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டு அந்த காரியத்தை செஞ்சுக்குங்க. போராட நட்சத்திரம் தனுசு ராசியில நீங்க பிறந்திருந்தீங்கன்னா வருகின்ற 18ஆம் தேதி, 22ஆம் தேதி, 23ஆம் தேதி, 24ஆம் தேதி அருமையான நாட்கள், நல்ல நாட்கள். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி 19ஆம் தேதி, 20ஆம் தேதி, 21ஆம் தேதி மோசமான கெட்ட நாட்கள், அத்தனையும் தோல்வியா நடக்கும். முன்னெச்சரிக்கையா இருந்துக்கணும். உத்தராடம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில நீங்க பிறந்திருந்தீங்கன்னா வருகின்ற 19ஆம் தேதி, 23, 24ஆம் தேதி நல்ல நாட்களாக வந்துள்ளது. எல்லா காரியங்களும் செய்யுங்க, வெற்றி பெறுவீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க. 18ஆம் தேதி, 20ஆம் தேதி, 21ஆம் தேதி, 22ஆம் தேதி இந்த 4 நாளும் சரியில்லாத நாள். முன்னெச்சரிக்கையா இருந்துக்கணும். பொதுவாக தனுசு ராசியில் பிறந்த சகோதர சகோதரர்களுக்கு இந்த வாரம் உத்தியோகம், தொழில் இந்த 2ல தான் மிக முக்கியமான திருப்பமும் முன்னேற்றமும் நல்லதும் நடக்கிற மாதிரி வந்திருக்கு. நல்ல தசா பூர்த்தி நடப்பவர்களுக்கு உடனே நடந்துரும். கெட்ட தசா பூர்த்தி நடப்பவர்களுக்கு கொஞ்சம் தாமதமா கம்மியாக தான் கண்ணுக்கு தெரியும். அதை பட்டுன்னு பிடிச்சிக்கிட்டே மேலே போயிடணும். உங்களுடைய ஆசைகளும் எண்ணங்களும் வெற்றி பெற என் அன்னையான ஸ்ரீ எட்டுக்கை காளிதேவியின் பாதங்கள் தொட்டு வணங்கி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.